குழந்தைங்களுக்கு சளியா, வறட்டு இருமலா, என் பையனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத லைவாக காட்டுறேன் பாருங்கள். ஓமவல்லியில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓமவல்லி வந்து ஒரு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. 2 மட்டும் போதுமானது. ஒரு நாளைக்கு 2 மட்டும் போதும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா அதில் தூசி இருக்கலாம், பூச்சி இருக்கலாம். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெறும் ப்ளைன் பவுலை வச்சுக்கோங்க. அடுப்பில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு ஒரு 1 செகண்ட் கூட இல்லை, டக்குன்னு அது ஹீட் ஆகிடும். தண்ணி அந்த ஓமவல்லியிலேருந்து தனியாக கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். தனியாக அந்த தண்ணி நீர் வர்றது. ஸோ இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். ஓமவல்லியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைங்களுக்கு நல்லாவே அதிகப்படுத்தும். சளியே கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப நல்ல பெனிஃபிட். ஒரு 3 நாள் தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்பையும் நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஜயான்கிட்ட நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டதுக்கப்புறம் தான் கொடுக்குறேன். ஜயானுக்கு வெத்தலை கொடுக்கக்கூடாது, ஓமவல்லி கொடுக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் ஓமவல்லி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்.